ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சரக்கு வாகனத்தில் ரகசிய அறை அமைத்து கடத்தி வந்த இருவர் கையும் களவுமாக சிக்கியது எப்படி? புஷ்பா படத்தில் டேங்கர் லாரியில் அறை அமைத்து செம்மரக்கட்டை கடத்துவது போன்று சரக்கு வாகனத்தில் அறை அமைத்து கஞ்சா கடத்தியவர்களை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்த காட்சிதான் இது. வாகன சோதனையில் வசமாக சிக்கிய கும்பல் கூண்டோடு சிக்குமா? வெளிமாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்துவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதுபோன்ற சரக்கு வாகனங்கள் மற்றும் ரயில் மூலமும் கஞ்சா கடத்தப்படுவதாக அடிக்கடி புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. இதனால் போதைப் பொருள் கடத்தலை தடுக்கும் வகையில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இரவு பகலாக முழு வீச்சில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு ஆந்திர எல்லை அருகே காரனோடை டோல்கேட் பகுதியில் சென்னை மண்டல போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தமிழ்நாடு பதிவெண் கொண்ட சரக்கு லாரி ஒன்று வந்தது. சந்தேகத்தின் பேரில் அந்த லாரியை தடுத்து நிறுத்தி அதிகாரிகள் சோதனை செய்தனர். அதில் சந்தேகப்படும்படி எந்த ஒரு பொருளும் இல்லாத போதும் ஓட்டுநர் மற்றும் கிளீனரின் நடவடிக்கையில் மாற்றம் தென்பட்டுள்ளது. அதிலும் அவர்களின் திருட்டு மொழியே லாரிக்குள் ஏதோ மர்ம பொருள் மறைத்து வைத்துள்ளதை காட்டிக் கொடுத்துள்ளது. உடனே உஷாரான அதிகாரிகள் லாரிக்குள் ஏறி சோதனை செய்துள்ளனர். அதில் லாரி பாடிக்கு கீழே ஏதோ இருப்பது போல் உணர்ந்துள்ளனர். உடனே பேக்டோரை ஓபன் செய்த போது லாரிக்குள் அறை போன்று செட் செய்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதை திறந்து பார்த்தபோது அட்டை பெட்டியில் பண்டல் பண்டலாக கஞ்சா கடத்தி வந்தது வெட்ட வெளிச்சமானது. பின்னர் கஞ்சாவை அடைத்து வைத்திருந்த 150 பெட்டிகளையும் போதைப்பொருள் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். 320 கிலோ எடை கொண்ட கஞ்சாவின் மதிப்பு 2 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து லாரி ஓட்டுநர் மற்றும் கிளீனர் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் ஆந்திராவில் இருந்து கஞ்சாவை கடத்தி வந்தது தெரிய வந்தது. அத்துடன் கடத்தலுக்கு பயன்படுத்திய சரக்கு வாகனத்தில் பொருத்தப்பட்டிருந்தது போலி நம்பர் பிளேட் என்பதும் அவர்கள் போலி பாஸ்டாக் பயன்படுத்தியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா தமிழ்நாட்டில் எங்கு கடத்தி செல்லப்பட்டது, இதன் பின்னணியில் உள்ள முக்கிய புள்ளிகள் யார் என்பது குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆந்திர எல்லையில் வாகன சோதனையின் போது சரக்கு வாகனத்தில் நூதன முறையில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் கடத்தி வரப்பட்ட கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.